வணக்கம். முனைவர் மாதேஸ்வரன் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். குறிப்பாக இளைஞர்கள், மாணவிகள். இந்த பாரத தேசம் பல சமயங்களுக்கு பிறப்பு கொடுத்த தேசம். சமயம் என்றால் மனதை சமைத்து பக்குவப்படுத்துவது. சமணம், பௌத்தம், சீக்கியம், சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து மதம் என்று பல சமயங்கள் இங்கே மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன காலம் காலமாக. அந்த கட்டத்தில்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பும் முகமது நபியுடைய காலத்திலும் அந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மாணவர் தாமஸ் அவர்களும் முகமது நபியின் நெறியை பின்பற்றி இருக்கக்கூடிய அரேபிய வணிகர்கள் பலர் இன்றைய கேரளம் சேர நாட்டு கடற்கரைக்கு வந்தபோது சேர மன்னன் அவர்களை வரவேற்று மதித்தார். இன்று இந்தியாவினுடைய முதல் கிறிஸ்துவ தேவாலயம் திருச்சூர் மாவட்டத்து கொடுங்கல்லூர் என்று சொல்லக்கூடிய அன்றைய வஞ்சி மாநகரத்தில்தான் செயின்ட் தாமஸினுடைய பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய ஆதி இஸ்லாமிய தொழுகையிடம் சேரமான் பெருமாள் பள்ளி என்ற பெயரில் அதே கொடுங்கல்லூரில் இன்றும் பழமை மாறாமல் இருக்கின்றது. அதேபோல் அதற்கு பிற்காலத்தில் நம்முடைய பரங்கிமலை என்று சொல்லக்கூடிய செயின்ட் தாமஸ் மவுண்ட், நம்முடைய சாந்தோம் தேவாலயம், அதன் பிறகு நாயக்கர் மன்னர் காலகட்டத்தில் மெக்கா மெதினாவில் இருந்து வடநாட்டுக்கு வந்து அதன் பின்பு நாகப்பட்டினம் நாகூருக்கு வந்து ஜனங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டி சமாதியான நாகூர் ஆண்டவருடைய தர்காவிற்கு நாயக்க மன்னர்கள் செய்திருக்கக்கூடிய கைங்கரியங்கள், கிறிஸ்துவ மிஷனரிகள், இஸ்லாமிய குருமார்கள்லாம் தமிழகத்திலே வந்து புழங்கிய உண்மையான வரலாற்றை ஆய்வு செய்தபோது, ஏனென்றால் நான் இந்த துறையில் முனைவர் பட்டம் பெற்றவன், இன்றும் ஆய்வில் இருக்கக்கூடியவன். இவர்களெல்லாம் யாருமே இங்கு இருந்த மொழியையோ கலாச்சாரத்தையோ பண்பாட்டையோ மதங்களையோ தூற்றி அப்யூசிவாக பேசவில்லை. முதல் தமிழ் மொழியின் முதல் பிரஸ் அந்த மரியாதையை கொடுத்தவர் சீகன் பால்க். புரோட்டஸ்டாண்ட் கிறிஸ்டியானிட்டியை பரப்புவதற்கு தரங்கம்பாடிக்கு 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்தவர். அவர் அந்தணர்களின் உதவியால் தமிழையும் வடமொழியையும் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்தினுடைய வேத நூலை அவர் தமிழ்படுத்தினார். அதனுடைய பிரதிகள் சில இன்றும் இணையதளத்தில் இருக்கின்றன, எடுத்து பாருங்கள். மொழியை துவேஷிப்பது, கலாச்சாரத்தை பேசிப்பது, சாதிகளை பிரித்து கையாள்வது, மதச்சண்டைகளெல்லாம் அன்று இருந்த காலகட்டத்தில் இல்லை. இந்த நாட்டு அரசர்கள் அனைவரையும் வரவேற்றார்கள். கிழக்கத்திய நாடுகளில் இருந்து பல்வேறு பௌத்த குருமார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரம்பரையை உடையது இந்த தென்னகமாகிய தமிழகம். இந்த தமிழகத்தில் தற்போது நாஸ்திகம் பேசக்கூடிய திரைப்படத்தில் இருக்கும் சிலரும், அரசியலில் சிலரும், பிரித்து ஆளக்கூடிய சில ஆயுதங்களை கையெடுத்து கொண்டு வாய்ச்சாடல் மூலம் ஊடகங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். இளைஞர்களே, ஒருபோதும் தமிழர்கள் நாம் வேற்றுமையில் விழுந்துவிடக்கூடாது. கலாச்சாரம், பண்பாடு, இவை எல்லாவற்றையும் நாம் உற்று பார்த்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடிய கிறிஸ்துவ இஸ்லாமிய அன்பர்களே, உங்கள் முன்னோர்கள் எப்படி இந்த நாட்டை மதித்தார்கள், அவர்களுக்கு என்ன மரியாதை அரசர்களாலும் மக்களாலும் தரப்பட்டது என்பதை நீங்களும் உண்மையான வரலாற்றை சற்று பாருங்கள் என்று கூறிக்கொண்டு நான் இப்போது என் உரையை முடிக்கிறேன். நன்றி.